விஜய் தலைவர் அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கான எல்லா செக் பாயிண்ட்ஸையும் அவர் சீல் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா ப்ரீ பிளான்டா உள்ள வந்திருக்கிறார். அதனால அவருக்கு இந்த பாதிப்பு பெருசா இருக்காது. ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 1 கோடி தொண்டர்களும் தனித்தனிப்பட்ட ஆளு. இன்னைக்கு நான் பேசுற ஏகப்பட்ட இளைஞர்கள்கிட்ட எங்க அப்பாலாம் வந்து அந்த காலத்துல அந்த கட்சினா, நாங்க வந்து தளபதிக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த தனிப்பட்ட முறையில் இந்த இளைஞர்களை, இந்த தளபதி தொண்டர்களை வந்து கன்வெர்ட் பண்ணலாமா, காசு கொடுக்கலாமா, பயமுறுத்தலாமா, திட்டலாமா, வெளில வந்தால் கொட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி மிரட்டலாமான்லாம் யோசிப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது தான் அந்த கட்சி மிளிரும். அது இந்த தளபதியோட ரசிகர்கள், தொண்டர்கள் அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. நான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த 1 வருஷம் ப்ரெஷர் இருக்கும்னு பார்த்தேன். இல்ல, பசங்க அந்த ப்ரெஷருக்குலாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியல. அதுல இருக்கக்கூடிய சில பாக்கெட்ஸை விலை பேச வருவாங்க. ஆனா அந்த கட்சிக்கு ஒரே முகம், ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு. அது தளபதி விஜயோடைய முகம். அந்த யாரும் கொள்ளையடிக்கவே முடியாது. அதனால அது பிரச்சனை கிடையாது.